நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஎம் லா அகாடமி மூலமாக தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 என்ன இந்த சட்டத்தினால நமக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு வந்த உடனே நேரம் நம்ம எங்கே போவோம்னா 138 தான் போய் நிற்போம். செக் டிஸானர் கேஸ் இல்லையா, செக்கு டிஸானர் கேஸுக்கு தான் போய் நிற்போம். இதில் தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா, என்ன ஆக்டில் நம்ம பெரும்பாலும் லாயர்ஸ் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா செக் டிஸானர் கேஸில் தான் போய் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்பாக அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இதர வகையறாக்கள் என்னென்ன சொல்லப்படுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இது சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இருந்தாலும் நான் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக சொல்கிறேன். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆக்ட்னு கூட அதை நீங்கள் சொல்லலாம். கான்ட்ராக்ட் ஆக்ட்னு கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கான்ட்ராக்ட் ஆக்டினுடைய ஒரு தொடர்ச்சி, ஒப்பந்தத்தட்டு சட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சின்னு கூட இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம மூல சட்டத்திற்கு போகிறதுக்கு முன்பாக இதில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் ஆக்டை நம்ம பார்ப்போம். முதல்ல நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டினுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்டு, அதை பார்த்தா தான் உங்களுக்கு இன்றைக்கி கரண்ட் பொசிஷன் எப்படி இருக்குது, இந்த சட்டத்தினுடைய வகையறாக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய முடியும். அமெண்ட்மெண்ட் ஆக்டு 2018 ஒரு அமெண்ட்மெண்ட்டு. இதில் ரொம்ப பெரிய அளவில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல, இருந்தாலும் 2 பிரிவுகளில் புதுசாக 143A அப்படின்னு ஒரு பிரிவை உற்பத்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 148 அப்படின்னு கூடுதல் படுத்தினாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் தான். ஏன்னா இந்த ரெண்டும் தெரியாமல் நம்ம இந்த சட்டத்துக்குள்ளே போகிறது எந்த அளவுக்கு பயன் தருங்கிறது தெரியலங்கனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எப்போ நடைமுறைக்கு, எப்போ அது ஜனாதிபதியோட கையெழுத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/8/2018 அன்னைக்கு இது பிரசிடெண்டால் கையெழுத்திடப்பட்டு இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது தான். சரியா? இது எப்போன்னா 143வது பிரிவில் 143வது பிரிவில் 143A அப்படின்னு ஒரு பிரிவை கொண்டு வந்தாங்க. இதில் ஒரு இன்சர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு செக்ஷனை, இன்னொரு பொசிஷனை இன்சர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக இன்சர்ட் பண்ணுறாங்கிறது இப்போ நான் வாசிக்கிறேன். 143A படி 1974 குற்ற விசாரணை முறை சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருப்பினும் இடைக்கால நஷ்டஈட்டினை புகார்தாருக்கு வழங்கிட உத்தரவிடலாம். இதில் ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு காம்பன்சேஷன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளைனண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படி இடைக்கால நிவாரணம், அதுதான் இதில் முக்கியமான விஷயம். என்ன கேட்டிங்கன்னா இடைக்கால நிவாரணம். வழக்கு நடைமுறைக்கு வந்த உடனே அதில் அக்யூஸ்ட் ஆஜரான உடனே அவர் டிஃபென்ஸ் எடுக்கிற போது, தன்னுடைய எதிர்நிலையை எடுக்கிற போது ஒரு காம்பன்சேஷனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை 143A கொண்டு வந்தாங்க. அது எவ்வளவு அப்படின்னுங்கிற போது 20% என்ன பண்ண வேண்டியிருக்கு, கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போது 20% இந்த சட்டத்தில் முக்கியமாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே இந்த அக்யூஸ்ட் அந்த வழக்காடி, எதிர் வழக்காடி இந்த வழக்கை எதுக்காக எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இது ஒரு அவசியமாக இருந்தது. அதுக்கப்பால் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்களேன், இந்த இடைக்கால நிவாரணம் எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 daysக்குள்ளே. ஆஃப்டர் ஆர்டர் ஆஃப் தி கோர்ட் த அக்யூஸ்ட் should pay the compensation amount to the complainant within 16 days. சரி, இந்த 60 daysக்கு அப்பால் கொடுக்கலன்னா அடுத்து ஒரு 30 days அவைலபிலிட்டி கோர்ட் கொடுக்குது. இது ஒரு கிரேஸ் பீரியட்னு கூட நம்ம இதை சொல்லலாம். சரியா? அதுக்கப்பால் இதில் என்ன விஷயம்னா, இந்த பணத்தை கட்டிட்டார்,
காம்பன்சேஷன் அமௌண்ட்டை பணத்தை கட்டிட்டார். கட்டினதுக்கு அப்புறம் என்னதுன்னா வழக்கு நடைமுறையில் இருக்குது. ஃபைனலைசேஷனில் கோர்ட் பவுண்ட் அக்யூட் தி அக்யூஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சுக்கோங்களேன். ஒரு கால் நீதிமன்ற தீர்ப்பு அந்த அக்யூஸ்ட் அந்த வழக்கிலேருந்து விடுதலை செய்யப்படுறாரு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புகார்தாரர் அந்த 20% காம்பன்சேஷன் அமௌண்ட்டை என்ன கொடுக்கணுன்னா, அதே 60 நாளோ அல்லது அதற்கு அப்பால் கூட 30 நாட்களிலோ என்ன பண்ணணும், திரும்ப கொடுக்கணும். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ஸ்டிச்சர் பாஸ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸ்டிச்சர் அல்லது ஒரு டைரக்ஷன் கோர்ட் கொடுக்குற இந்த செக்ஷன் கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடிய வட்டியோடு சேர்த்து அந்த தொகையை கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இதில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதே 143ல் இன்னொரு போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் தெரியும் என்ன கேட்டிங்கன்னா, 421 சிஆர்பிசியும் அப்ளை பண்ணுது கோர்ட். இந்த செஷனில் 421 சிஆர்பிசி அப்ளை பண்ணுது. இது என்னென்னா லெவி ஆஃப் ஃபைன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி தான் அதில் இருக்குது. அந்த செக்ஷனில் என்ன இருக்குது கேட்டிங்கன்னா, வாரண்ட் ஃபார் லெவி ஆஃப் ஃபைன், வாரண்ட் ஃபார் லெவி ஆஃப் ஃபைன். இந்த ஒரு கால் நீதிமன்றத்தில் ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு ஆர்டர் போடுது. என்ன கேட்டிங்கன்னா, வேறு வழக்கில் வச்சுக்கோங்களேன், இந்த வழக்கில் வேறு வழக்குகளில் குற்றவியல் வழக்கில் ஒரு ஆர்டர் போடுது. அந்த தொகை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லும். ஒரு காலம் அவர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குமானால் அதை மாவட்ட ஆட்சியர் கலெக்ட் பண்ணி அதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடும். அதை மாதிரி இந்த தொகையை என்ன பண்ணணும், இந்த 2 தரப்பினர்கிட்ட என்ன பண்ண வேண்டியிருக்கு, அக்யூஸ்டு வாங்குகிற மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுத்தாலோ வேறு ஒரு சூழ்நிலை ஏற்பாட்டாலோ இந்த வாரண்ட் ஃபார் லெவி ஆஃப் ஃபைன் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணி கொடுக்கணும்னா கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணணும், இல்லை கொடுக்கணும். இந்த 20% இடைநிலை நிவாரணத்தை பொறுத்த வரையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் டெபாசிட் பண்ண சொல்லி தான் உத்தரவு பிறப்பிக்குது. அப்போ அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும், கோர்ட்டில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதை அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறலாம். அந்த கம்ப்ளைண்ட் வாங்கினதுக்கப்பால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதலை ஒரு காலம் அந்த எதிரி விடுதலையானால் அந்த தொகையை வட்டியுடன் 60 நாட்களிலோ அதன் பின்பாக ஒரு 30 நாட்களிலேயோ ஒப்படைக்கணும் அப்படின்னு 143A சொல்கிறாங்க. அதுக்கப்பால் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, இதே சட்டத்தில் 148 அப்படின்னு ஒரு பொசிஷனை கொண்டு வர்றாங்க. இதே 148 இதுதான் கூடுதலாக 147 வரைக்கும் தான் அந்த சட்டத்தில் செக்ஷன்ஸ் இருக்குது, பிரிவுகள் இருக்குது. இருந்தாலும் என்ஐ ஆக்டில் என்ன புதுசாக என்ன கொண்டு வர்றாங்க, செக்ஷன் 148 அப்படின்னு ஒரு செக்ஷனை இன்செர்ட் பண்ணிடுறாங்க இந்த 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்டில். இது என்ன கேட்டிங்கன்னா, இது பெரும்பாலும் மேல்முறையீடு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த கோர்ட்டு அந்த கீழமை நீதிமன்றம் ஒரு வழக்கில் எதிரியை கண்டுபிடிச்சிட்டாங்க, பாயிண்ட் கட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்கிறான் அப்படின்னு கேட்டால் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே 20% தொகையை என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். அதுவும் எவ்வளோ நாளைக்குள்ளனா, முதல் 60 நாட்களையோ இல்லைன்னா அடுத்து நீதிமன்றம் அனுமதிக்கக்கூடிய 30 நாட்கள்லையோ. இது இந்த மேல்முறையீடு செய்கிற போது, அதை அப்பீல் பண்ணுற போது தான், சரிங்களா? அப்பீல் பண்ணுற போது இந்த நிகழ்வு, இந்த சூழல் அந்த எதிரிக்கு ஏற்படும். சரி, இந்த 60-30 நாட்களில் கட்ட முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் அந்த மனுதாரருடைய சூழலை ஏற்றுக்கிட்டு இன்னும் கூடுதல் டைம் கொடுத்துட்டு கூட பண்ணலாம் அப்படின்னு எடுத்து சொல்லலாம். இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக
சொல்கிறாங்க. இதுதான் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடியது. 143A ஃபார் காம்பன்சேஷன் டு தி complainant on the filing of case by the complainant before the concerned court on the date of defense by the accused. And accused should pay the 20% amount to the complainant on the deposit to the court. கோர்ட்டில் என்ன பண்ணணும்? கோர்ட்டில் தான் அதை டெபாசிட் பண்ணணும். அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெபாசிட்டை டைரெக்டாக பண்ண முடியுமா, இல்லை அப்படியே அக்யூஸ்ட் அப்படியே பணத்தை கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சுன்னா அந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன பண்ணணும்? அந்த பணத்தை கட்டணும். அதை எடுத்துக்கிறவும் செய்யலாம் கம்ப்ளைண்ட், அதில் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் எடுத்ததுக்கு அப்பால் அந்த கீழமை நீதிமன்றத்தில் அந்த எதிரி ஒரு கால் விடுதலை செய்யப்பட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? கம்ப்ளைண்ட்டு இருந்து அந்த 20% அமௌண்ட்டும் அதுக்கு இணையான ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய வட்டியும் சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் முக்கியமாக. அதுக்கப்புறம் மேல்முறையீடு, அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் நம்ம இப்போ என்ன வர வேண்டியிருக்குன்னா, ஒரிஜினல் ஆக்டுக்கு நம்ம வருவோம். என்ன இதுதான் நமக்கு அடுத்து இருக்கக்கூடியது. அமெண்ட்மெண்ட்டு எதுக்காகனா, இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற நடவடிக்கையில் என்ன மாதிரி கொண்டு போகலாங்கிறதுக்கு. ஆனால் ஒரிஜினல் ஆக்டுங்கிறது அதான் பேரண்ட் ஆக்ட்னு கூட சொல்லுவாங்க. தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881. சரிங்களா? ஒரிஜினல் ஆக்டில் 147 செக்ஷன் இருந்து அமெண்ட் 1 to 147 இருந்தது. 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு பின்பாக என்ன வந்துருச்சு? 148 மாறிக்கிடுச்சு. இதுதான் 2018 அமெண்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 143 அது இன்சர்ட் பண்ணாங்க. 148 அப்புறம் கூடுதல் படுத்துனாங்க. இருந்தாலும் இப்போ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் லைக் பீஸ் ஆஃப் பேப்பர் தான், அது ஒரு தாள் தான். சரி, நெகோசியபிள்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நெகோசியபிள் தான், பணமும் ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், அதெல்லாம் மாற்று நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஐ ப்ராமிஸ் டு பே தி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து பாருங்களேன், அந்த பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். பணம் இருந்தால் என்ன தெரியும், அதில் என்ன விஷயம்னு கேட்டால், ஐ ப்ராமிஸ் டு பே தி பியரர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அந்த தாளை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 13ல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. செக்ஷன் 13ல் இருந்தாலும் அந்த போர்ஷன் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் ஏ ப்ராமிசரி நோட், என்னது கடனுறுதி சீட்டு, ஃபில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் காசோலை பேயபுள் எய்தர் டு ஆர்டர் ஆர் டு பியரர். அந்த நபருக்கோ இல்லையானால் அதை வச்சிருக்கிறவங்களுக்கோ என்ன பண்ணணும்? பணம் கொடுக்கணுங்கிறது தான் இதனுடைய பொசிஷன்னு. இது என்னப்போ இது வந்து பெரும்பாலுமே கான்ட்ராக்டுங்கிறது இது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆக்ட்னு கூட சொல்லலாம், கான்ட்ராக்டினுடைய தொடர்ச்சின்னு சொல்லலாம். அதில் ஒன்றும் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. எ ப்ராமிஸ் நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் இஸ் பேயபிள் டு ஆர்டர் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்டு டு பி ஷோ பேயபிள் ஆர் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்டு டு பி பேயபிள் டு எ பர்டிகுலர் பர்சன் and does not contain words prohibiting transfer or indicating an intention that it shall not be transferable. இது ஒரு போர்ஷன். அது எக்ஸ்ப்ளனேஷன் 2. A promise note, bill of exchange or check is payable to bearer which is expressed to be so payable or on which the only or last endorsement is an endorsement in blank. அப்புறம் தேர்டு, where a promised note, bill of exchange or check either originally or by endorsement is expressed to be payable to the order of a specified person and not to him or his order, it is nevertheless payable to him or his order at his option. அதுக்கப்புறம் ஒரிஜினலில் வந்துடும். A negotiable instrument may be made payable
to two or more pays jointly, or it may be made payable in the alternative to one of two or one or some of several pays. ஒருத்தருக்கோ இல்லை பல நபர்களுக்கோ கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த இதை சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் செக்ஷன் 13 நான் உங்களுக்கு வாஸ்து காட்டினேன். இன்னொன்று நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரைட் மீனிங்காக இருக்கக்கூடியது மீன்ஸ் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர் இஸ் ரைட்டிங் entitling a right to the holder certain sum of money. அதை வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அந்த ஆவணத்தை, அந்த நாணய முறை மாற்று சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தை வைத்திருப்பவர்களுக்கு சர்டன் அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதா தான் அதை நம்ம கொள்ளலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இதில் அதுக்கப்புறம் இதான் செக்ஷன் 13 இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு நான் சொல்கிறது. செக்ஷன் 1 இல்லை 3 என்ன பேங்கர் அப்படின்னு ஒரு வேர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேங்கர்னால் யார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பேங்க் சம்மந்தமான ஒரு டீலிங் ஆக்டிங் ஆஸ் எ பேங்கர் ஆஸ் எனி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க். அது என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா, இதில் உங்களுக்கு திரும்பவும் சொல்லிடுறேன். செக்ஷன் 3 இருக்கிறத உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். ஏன்னா இதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த செக்ஷன் 3 உங்களுக்கு வாசிக்கிறேன். பேங்கர் இன்க்ளூட்ஸ் எனி பர்சன் ஆக்டிங் ஆஸ் எ பேங்கர் அண்ட் எனி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் என்ன இருக்குன்னா சேவிங்ஸ் பேங்க் இருக்கிறதுனால அவங்களையும் நம்ம பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது அப்படின்னு அடுத்து ஒன்று உங்களுக்கு கேள்வி எழும்பும். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் அது எது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கேள்வி எழும்பும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் செக்ஷன் 4 செக்ஷன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. என்ன ப்ராமிசரி நோட்டு. செக்ஷன் 5 fill up exchange. அதுக்கப்புறம் செக்ஷன் 6 இதுதான் செக்கு. செக்ஸ் இதுதான் பெரும்பாலும் நம்ம நீதிமன்றத்தில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இல்லைன்னா இது சம்மந்தமான இந்த இதுக்காகவே தனியாக ஒரு நீதிமன்றமே இந்தியா முழுவதும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிசைனர் ஆஃப் செக்கை டீல் பண்ணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா 138 கோர்ட்னு கூட அதை நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் அந்த பாஸ்டாக் மேஜிஸ்ட்ரேட் கேன் டீல் திஸ் டைப் ஆஃப் கேசஸ் ஒன்லி இன் தி செக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அப்போது இதில் 3ல் இப்போ ப்ராமிசரி நோட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன பண்ண போகிறோம்? ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா செக்ஷன் 4 உள்ளது தான். சரியா? ப்ராமிசரி நோட்டு அதான் கடன் உறுதி சீட்டுங்க. பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு எல்லா ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, பேங்கர்ஸ், பேங்கிங் செக்டாரு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தான் கொடுத்த பணத்துக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ப்ரோ நோட்டில் கையெழுத்து வாங்கிக்கிடுவாங்க. சரியா? இதில் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ப்ராமிஸ் டு பே சடன் சம் ஆஃப் மணி அப்படின்னு தான் இதில் குறிப்பிட்டு காட்டிருக்கும். அதில் என்னென்னா யாருக்கு கொடுக்குற இந்த கடன் சீட்டுனா, நான் இந்த இதை வாங்கினதுக்கோ இல்லை கொடுப்பதற்கோ ஐ ப்ராமிஸ் டு பே தி சம் ஆஃப் மணி டு சச் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் இதை முடிவு பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட தொகையை நான் கொடுப்பதற்கு உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கோ அல்லது அவருடைய அனுமதி பெற்ற நபருக்கோ நான் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொசிஷன். பார்த்தீங்கன்னா நீங்களே நோட்டீஸ் எழுதும்போது ஹென்ஸ் ஐ கால்ட் அப்பான் யூ டு பே தி above said promised note amount to my client or
ஆர் ஹிஸ் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உத்தரவு பெற்றவருக்கு ஒன்று தான் சொல்லுவாங்க. அந்த செக்ஷன்லேயே அந்த வேர்டு இருக்குது. இருந்தாலும் செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ராமிஸ் நோட்டுங்கிறது இட் இஸ் நாட் பீயிங் எ பேங்க் நோட். அது ஒரு வங்கியோட தாள் அல்ல. இட் இஸ் இஷ்யூடு பை தி மேக்கர். யார் கொடுக்குறாங்க? என்னது? இட் இஸ் இஷ்யூடு பை தி மேக்கர் அன்கண்டிஷனல் அண்ட் அண்டர்டேக்கிங். எந்த கண்டிஷனும் இல்லாமல் அண்டர்டேக் பண்ணி தான் அதை கொடுப்பாங்க. பே இஸ் ஷடன் ஆஃப் மணி. என்ன இருக்கணும் அதில்? எசென்சியலாக என்ன இருக்கணும்னா ஷடன் அமௌண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுக்கணும். பர்சன் ஆர் அத்தாரிட்டி பர்சன், அந்த நபருக்கோ அல்லது அவருடைய அனுமதி பெற்ற நபருக்கோ. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இட் மஸ்ட் பி எ ஸ்டாம்புடு. ப்ரௌன் நோட்டுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு ரெவன்யூ ஸ்டாம்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரெவன்யூ ஸ்டாம்பு தான் அதில் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. ரெவன்யூ ஸ்டாம்பு என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டாம்ப்ஸ் இருக்கும். ஒரு ப்ரௌன் நோட்டுக்கு கீழே ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸில் கையெழுத்து வாங்கி தான் அவங்க பணம் கொடுக்குறதோ இல்லை அந்த இதுக்கான ஒப்பந்தம் அளிக்கிறதோ இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐ ப்ராமிஸ் டு பே பி ஆர் என்ன இருக்கும்? அதில் தான் ஷடன் அமௌண்ட் ஆஃப் ரூபீஸ் 500 ஆர் 600 ஏதோ ஒன்று இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது ஒரு ப்ராமிசரி நோட்டு, ஒரு கடனுறுதி சீட்டு அப்படின்னு அதை சொல்லலாம். அப்போ இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2 நபர் என்ன வருவாங்க, நான் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு என் பேருக்கு கடன்பட்டிருக்கேன் இல்லை உடன்பட்டிருக்கிறேன், நான் அன்கண்டிஷனலாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்டர்டேக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இது ஒரு கான்ட்ராக்ட் ஆகிட்டுன்னு தான் சொன்னேன். அப்போ கான்ட்ராக்ட் என்ன வருது? இதில் கான்ட்ராக்டில் காம்பிடன்ஸையும் இல்லை சின்னதாக அப்ளை ஆகத்தான் செய்யும். காம்பிடன்ஸ் இல்லாட்டன்னா அவங்க என்ன பண்ண முடியாது? எழுதி கொடுக்க முடியாது. அப்போ கான்ஃபிடென்ஸுங்கிறதுக்கு இதில் ஒரு போர்ஷனும் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு இது கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னால் என்னங்கிறதுக்கு. இருந்தாலும் அடுத்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் போகிறேன். செக்ஷன் 5ல் இருக்கக்கூடிய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட் மஸ்ட் பி அ ரைட்டிங். இது என்ன இருக்கணும்? எழுதப்பட்டு இருக்கணும். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ப்ரோனோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் அண்ட் செக்ஸ் ஆர் பீஸ் ஆஃப் பேப்பர். இது என்னது கிடையாது, சாதாரண ஒரு தாள் தான் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ சாதாரண தாள் பணம் மாதிரி கொண்டு வர முடியுமான்னா அதில் ஒரு அஷூரன்ஸு அல்லது ஒரு ப்ராமிஸு இருக்குமானால் அது பணத்துக்கான தகுதியை அது பெறும். ஆனால் பண நோட் அல்ல. இட் இஸ் நாட் ஏ கரன்சி பேப்பர். இட் இஸ் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர், நாட் ஏ கரன்சி பேப்பர். சரியா? இதுக்கப்புறம் இட் மஸ்ட் கண்டெயின் என்ன இருக்கணும்? அதில் ஒரு அண்ட் ஆர்டர்ஸ் ஆர் அண்டர்டேக்கிங் டு பே சர்டன் சம் ஆஃப் மணி. என்ன இருக்கணும்? ஒரு ஆர்டர் அல்லது ஒரு அண்டர்டேக்கிங்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக அது இருக்கணும். அதுக்கப்புறம் மேக்கர் டு பே மஸ்ட் பி அன்கண்டிஷனல். எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல் என்ன இருக்கணும்? அது எழுதப்பட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் தேர் ஆர் 3 பார்ட்டிஸ். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்கணும்னா ட்ராயர், ட்ராயி, பேய் அப்படின்னு 3 நபர்கள் இருக்கணும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில். அதுக்கப்புறம் இட் மஸ்ட் பி சைன்டு பை தி ட்ராயர். யார் எழுதி கொடுக்குறோம் என்ன பண்ணியிருக்கணும்? அதில் கையெழுத்துப்பட்டிருக்கணும். அதாவது இதுக்கப்புறம் என்ன அமௌண்ட்டுங்கிறத அதில் குறிப்பிட்டு காட்டணும். சம் ஆஃப் மணி அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பிட்டு காட்டியிருந்தால் மட்டும்தான் அது என்னவாக இருக்கும்? ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் நேரம் நம்ம எங்கே போகிறோம்னா செக்ஷன் 6க்கு நம்ம போகிறோம். செக்ஸ்.
இதான் உங்களுக்கு முதலே சொன்னேன். பெரும்பாலும் இதில் தான் லாயர்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயும் என்ன இருக்கணும், ட்ராயர் ட்ராயி பேய் அப்படின்னு அண்டு பேய் அப்படின்னு 3 நபரோடைய தொடர்பு இருக்கும். சரியா? காசோலை எழுதி கொடுப்பவர் எழுதிப்பவருக்கு வங்கி காசோலை தொகை கொடுக்க கோருவது ஒரு கால் அவருக்கோ அல்லது காசோலை வைத்திருப்பவருக்கோ அது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். செக் இஸ் ஆல்சோ எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். அப்போ செக்குங்கிறது என்ன, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு போல தான் அப்படின்னு தான் அந்த செக்ஷன்லேயே சொல்லுது. என்ன வித் 2 என்ன இருக்குது, அதில் முக்கியமான 2 விஷயங்களை அதை சொல்லுது. இட் இஸ் ஆல்சோ ட்ரான் ஆன் எ ஸ்பெசிஃபைடு பேங்க். இருந்தாலும் 2 கண்டிஷன் அதில் சொல்லுது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் 2 கண்டிஷன் கூடுதலாக என்ன வேண்டி இருக்குன்னா, இட் இஸ் ஆல்சோ ட்ரான் ஆன் எ ஸ்பெசிஃபைடு பேங்க். ஒரு குறிப்பிட்ட பேங்கை நோக்கி அந்த காசோலை அவங்கள வழங்க சொல்லி, அந்த தொகையை வழங்க சொல்லி இருக்கணும். இட் இஸ் ஆல்வேஸ் பேயபுள் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கணும், யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, என்ஐ ஆக்டினுடைய 2002 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. செக்கை பொறுத்த வரையில் செக்கு மட்டுமே நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த போர்ஷனில் இருக்கக்கூடியதில் அதில் ஒரு திருத்தம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் செக். இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் செக்கை இஷ்யூ பண்ணலான்னா அதையும் ஒரு செக்காக எடுத்துக்கிடலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கணும், அட்மிட்டபிளாக இருக்கணும், அது வேலிடடாக இருக்கணும். இதுதான் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் செக்கில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்ஸ், அதனுடைய சிறப்பு தேவை என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக் நீட் நாட் பி ஸ்டாம்புடு. ஏதாவது அதில் ஏதாவது ஸ்டாம்ப் ஒட்டி இருக்குமானா இல்லை. ஆனால் என்ன ப்ராமிஸ் நோட்டில் என்ன இருக்கணும், ஸ்டாம்பு இருக்கணும். செக்கில் என்ன வேண்டியதில்லை, ஸ்டாம்பு வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் செக் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் அந்த பீரியடு, இப்போ என்ன விஷயம்னா, செக்கோட பீரியடு முன்னாடி 6 மாதம் இருந்தது. 6 மாதம் இப்போ 3 மாதமாக வச்சுட்டாங்க. அதாவது செக்கில் தேதி குறிப்பிட்டதுலேருந்து 3 மாதம், முதல்ல 6 மாதம் இருந்தது, இப்போ 3 மாதமாக மாறி இருக்குது. அப்போ ஒரு செக்கோட பீரியட் எவ்வளவு, இப்போதைக்கு 3 மாதம் தான். இது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 35A இன் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், RBI has fixed the validity of check for 3 months. என்ன பண்ணுது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 35A ஒரு இதை கொண்டு வர்றாங்க. அது பிரகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செக்கோட பீரியட், ஒரு காசோலையோட பீரியடு காசோலை எழுதப்பட்ட தேதியில் இருந்து 3 மாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இது என்ன ஆகிடும், எக்ஸ்பிரி ஆகிடும். சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். அப்போது செக்கு 3 மாதத்துக்கு ஒருத்தர் கொடுத்தாரு, நான் வாங்கிக்கிட்டேன், 3 மாதத்துக்குள்ளே நான் கலெக்ஷன் போடலை அப்படின்னு கேட்டால், அந்த செக்கை ரீவேலிடேஷன் பண்ணலாம். யார் ட்ராயர்கிட்ட இருந்து என்ன பண்ணலான்னா, இன்னும் கூடுதல் டேட்டை குறிப்பிட்டு காட்டி நீங்கள் கொடுங்க அப்படின்னு ரீவேலிடேட் பண்ணி கேட்கலாம் சொல்கிறாங்க. பை ட்ராயர் கேன் ரீவேலிடேட் தி செக் அப்படின்னு இதுக்கப்புறம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வேலிடிட்டி ஆஃப் போஸ்ட் டேட்டட் செக் அப்படிங்கிறத பொறுத்த வரையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னது, போஸ்ட் டேட்டட் செக்கோட வேலிடிட்டி. இதுதான் நம்ம டெய்லி கோர்ட்டில் என்ன பண்ணுறோம், செக் இது இந்த தேதிக்கு முன்பாக கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு AIR ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 2001 SC 1315
அப்படிங்கிற இந்த கேஸில் உள்ள போஸ்டட் செக் கூட வெலிடிட்டி சம்மந்தமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு கால் இதில் தேர்வில் கேட்கப்படலாம். இதுதான். இதுக்கு அப்பால் நான் உங்களுக்கு என்ன வேண்டி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியே திரும்ப நான் உங்களுக்கு போகிறேன். இது செக், அதாவது ப்ராமிஸ் நோட்டு, செக், அதுக்கப்புறம் ப்ராமிஸ் நோட்டு, ஃபில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் ஆகிய 3 வெற்றியும் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லலை. அது சம்மந்தமாக நான் சொல்கிறேன். ஏன் இது 3ஐயும் எடுத்துகிட்டு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 சொன்னதுக்கப்பால் இது சொன்னால் தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் அதை விட்டுட்டு போனேன். இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெகோசியபிள், என்ஐன்னு போட்டுறேன். என்ன என்ஐ, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்ஐ அப்படின்னு கேட்டால் இது என்ன இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கணும். அப்போ ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் ஒன் பர்சன் டு அனதர் எப்படி இருக்கணும்? ஈஸிலி ஒன் பர்சன் டு அனதர் என்ன இருக்கணும்? அதுக்கப்புறம் அப்சல்யூட் டைட்டில், அப்சல்யூட் டைட்டில் இருக்கணும். அது முழு உரிமையுடையதாகவும் இருக்கணும். ரைட் டு ஷூ, இது 3வது ஒன்று தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். இது 2மே இல்லாட்டா அது நம்ம கைக்கு வராது, இந்த பார்ட்டி கைக்கும் கிடைக்காது. இந்த 2லும் பெரும்பாலும் இஷ்யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த ரைட் டு ஷூ அது எப்போ வருங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, த ஹோல்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹூ இஸ் லீகலி கால்ட் அஸ் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். என்ன அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்? ரைட் டு ஷூ அப்பான் தி என்ன பண்ணலாம்? இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன பண்ணலாம்? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் நடந்துச்சுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பிரகாரம் யார் நடந்துக்கிறாட்டன்னா அதில் அக்ரீடு பர்சன் கேன் ஃபைல் எ சூட் அகேன்ஸ்ட் தி செக் இஷ்யூடு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் செக்கோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ ப்ரோனோட்டோ கொடுத்துட்டு அதன்படி செயல்படலையோ அவங்களுக்கு எதிராக வழக்கு போடுகிற உரிமை. இதுதான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, ட்ரான்ஸ்பரபிலிட்டி, அப்சல்யூட் டைட்டிலு, ரைட் டு ஷூ, இது 3மே யாருக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பார்ட்டிஸுக்கும் இருக்கும். அது எப்படின்னா அது சூழலுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் அடுத்து போகிறது, இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து போக வேண்டியது ட்ராயர், ட்ராயி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ட்ராயர், ட்ராயி, எழுதி கொடுப்பவர், எழுதி பெறுபவர். இதுதான் இந்த ஆவணத்தை அதாவது நாணய மாற்று சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தை மாற்றுபவர், மாற்றி எழுதி கொடுப்பவர், எழுதி பெறுபவர் அப்படின்னு 2 வேர்டை செக்ஷன் 7ல் சொல்கிறாங்க. இது வந்து மேக்கர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது ரிசீவ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டு. 2 அவ்வளோதான் அதில் பெரிய விஷயம். இப்போது ட்ராயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த செக், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போன்றவற்றை பெற்றுக்கொண்ட நபர்களை ட்ராயின்னு அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் பேயி அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன, நம்ம உங்களுக்கு பேயி, இது நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, பேயின்னு நினச்சிக்கிறேன். அதை பேயை போய் பிடிச்சிடாதீங்க. அதுவல்ல, இதில் பணத்தை யாரோ அந்த ட்ராயருக்காக பணம் கொடுக்கும் நபர்னு கூட சொல்லலாம். அதுதான் அதில் சரியாக இருக்கும். அதான் டு டைரக்ட் டு பே தி அமௌண்ட் டு தி ட்ராய். யாருக்கு? ட்ராயர் எழுதி கொடுக்கப்பட்ட பணத்தொகையை பொறுத்து பேய் யார் கொடுக்கணும்? ட்ராய்க்கு கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் பேயினுடைய முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செக்ஷன் 8. சரி, இதெல்லாம் நீங்கள் நடத்துகிறீங்களா சார், இதெல்லாம் கோர்ட்டில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இல்லாமல் எந்த வழக்கம் நம்ம போடுறதில்ல. நீங்கள் இப்போ ஹோல்டர் வச்சுருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம், அவருக்கு செக்கு கைக்கு வந்தோடனே ஹோல்டர் தான், இல்லை ஒரு ப்ரோனோட்டு கைக்கு வந்தோடனே ஹோல்டர் தான். அதே மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொன்னால் அவர் ஹோல்டராக தான் மாறிடுறாரு. அப்போது ஹோல்டருங்கிறது
ஹோல்ஸ் அப் வித் தி ப்ரோனோட் ஃபில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டு செக். அதுக்கப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு செக்ஷன் 9ல் செக்ஷன் 9 ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் உரிய வகையில் வைத்திருப்பவர் என்று சொல்லலாம். ஆனால் அதில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா கோல்டர் டியூ கோர்ஸ் 2 வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஷ்யூவிங் செக் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரௌன் நோட் ஏதோ ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தான். அப்படி ஒரு டிஃபெக்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருந்தா அதை வச்சுருக்கிறவங்களும் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் தான் சொல்லலாம். மீன்ஸ் எனி பர்சன் who for consideration become the possessor of a promised note bill of exchange check is payable to bearer. அதை வச்சுருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான். அதுக்கப்புறம் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் அதை கொடுக்க செக்ஷன் 10ல் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் அதை என்ன பண்ணால் பணம் கொடுக்கறது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் சட்டத்தில் இருக்கக்கூடிய போர்ஷனை வாஸ்து காட்டுறேன். அதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ட்ராயி பார்த்தோம், ஹோல்டர் பார்த்தோம், ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் பார்த்தோம். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் மீன்ஸ் பேமெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி அப்பேரண்ட் டெனர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் குட் ஃபெய்த். அதில் வெட்ட வெளிச்சமாக காட்டப்பட்டிருக்கிற விஷயத்தை பொறுத்தவரை, பணத்தை பொறுத்தவரை, அதில் எழுதப்பட்ட ஆவணத்தில் உள்ளதை பொறுத்தவரை குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நெக்லிஜென்ட் டு எனி பர்சன் இன் பொசஷன் thereof under circumstances which do not appear a reasonable ground for believing that he is not entitled to receive payment of the amount therein mentioned. அதுவும் ஒரு கால் இதில் ஏதாவது ஒரு விஷயம் என்ன ரீசனபிள் ground for believing that he is not entitled to receive payment of the amount therein mentioned. அந்த பணத்தை பெறக்கூடிய நபராக இல்லைன்னு இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 11 இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது வந்து இந்தியாவிலேயே அந்த இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லலாம். அது என்ன சொல் ப்ராமிஸ் நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் ட்ரான் ஆர் மேட் இன் இந்தியா அண்ட் மேட் பேபிள் இன் ஆர் ட்ரான் அப்பான் எனி பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா செல் பி டீம் டு பி ஆன் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்தியாவுக்குள்ளேயே அது சுழண்டுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அதில் ஒரு வார்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாரு ரெசிடென்ட் இன் இந்தியா. அப்போ என்னன்னா ரெசிடென்ட் இன் இந்தியாவுக்கும் அது கிடைக்கப்பெறும். அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் எனி சச் இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் ஸோ ட்ரான் மேட் ஆர் மேட் பேபிள் செல் பி டீம் டு பி ஃபாரின். இது வந்து வெளிநாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தாங்க, அதில் ஒன்றும் நமக்கு வழக்கு வர்றதில்லை. ஆல்ரெடி நான் உங்களுக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னால் என்னென்னு செக்ஷன் 13 இருக்கக்கூடிய போர்ஷனை நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் நெகோசியேஷனுங்கிற பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத when a promise note full of exchange check is transferred to any person so as to constitute that person holder thereof the instrument is said to be negotiated. யார் அந்த செக்கோ இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சையோ அல்லது ப்ராமிஸ் நோட்டோ வச்சுருக்காங்களோ அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கான நபராக கருதப்படலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் நெகோசியேஷனுங்கிறதுக்கு ஒரு கேஸே சொல்லியிருக்காங்க. ஹேண்டிங் ஓவர் நெகோசியேஷன் டு அன் ஏஜென்ட் ஃபார் சேஃப் கஸ்டடி இஸ் நாட் ஏ நெகோசியேஷன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு ஏஜென்ட் கையில் ஒரு என்னதுக்காக கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுனாலேயே அது நெகோசியபிளாக ஆகுமா, மாற்று முறையாக ஆகுமா அப்படின்னா அது ஆகாது. ஒரு மாற்று ஆவணமாக மாற்று முறை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுமானா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. என்டார்ஸ்மெண்ட் ஆர் இன்டார்ஸ்மெண்ட் எப்படி வேணாலும் உச்சரிச்சுக்குவோம். INTOR SEMENT என்டார்ஸ்மெண்ட் ஆர் இன்டார்ஸ்மெண்ட் எப்படி வேணாலும் முடிவு பண்ணிக்குவாங்க. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, யார் அந்த செக்கு அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ ப்ரோ நோட்டையோ எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கையெழுத்து இருக்கணும் அப்படி. when the maker or holder of a negotiable instrument signs the same, மேக்கரு அல்லது ஹோல்டர் ஆஃப் தி நெகோஷியேஷனுடைய சைன்ஸ் தி சேம், ரெண்டு பேரில் ஒருத்தர் கையை. அதர்வைஸ் தென் இட்ஸ் சச் மேக்கர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் நெகோசியேஷன் ஆன் எ பேக் ஆர் பேஸ் தேர் ஆஃப் ஆன் எ ஸ்லிப் பேப்பர் அனெக்ஸ் தேர் டு. ஒரு பின்னாலையும் எழுதி கொடுக்கலாம், அதோடைய இணைச்சி ஒரு தாளையும் வச்சு கொடுக்கலாம்.
ஸோ சைன்ஸ் ஃபார் தி சேம் பர்பஸ் ஸ்டாம்ப்டு பேப்பர் intended to be completed as a negotiation is said to endorse the same is called the endorser. அவ்வளோதான், இதில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கு அப்பால் தான் ஆம்பிகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு செக்ஷன் 7ல் இப்போ 17ல் ஆம்பிக்யூட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆம்பிகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காசோல ஒரு ப்ரோனோட்டு ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இது 3 வடிவத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவு பண்ண முடியாத இடத்துல ஒரு ஆம்பிக்யூட்டியாக ஒரு தெளிவில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அதை வச்சிருக்கிறவங்க இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிறலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. வேற an instrument may be construed either as a promise note or bill of exchange. The holder may at his election treat it as either and the instrument shall with their forward treated accordingly. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 18ல் ஒன்று சொல்கிறாங்க, எழுத்தில் ஒன்று செக்கு இல்லை செக்கு அல்லது ப்ரோ நோட்டு இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எழுதியிருக்கிறது ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் நம்பரில் அது வேறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செக்ஷன் 18 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன், இது கொஞ்சம் முக்கியமாக இருக்கிறதுனால. செக்ஷன் 18 இப்போது 10,000 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 10,001ன்னு எழுதி இருக்குது. ஆனால் லெட்டர்ஸில் 10,000 அப்படின்னு இருந்தால் எதை எடுத்துக்கிறணும் அப்படின்னா இந்த லெட்டர்ஸில் உள்ளது தான் எடுத்துக்கிறணும். இந்த 3 பேப்பர், இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, செக்கு, ப்ரோமிஸ் நோட் எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கணுன்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்துக்கும் அதனுடைய நம்பர்ஸுக்கும் எண்ணுக்கும் எழுத்துக்கும் வேறுபடுகிற போது எழுத்தால் ஆனதை தான் நீங்கள் எடுத்துக்கிறணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ஷன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25 தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா டெய்லி பார்த்தீங்கன்னா இதில் when day of maturity is a holiday. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வாசிக்கிறேன், the day on which a promise note is at maturity is a public holiday. The instrument shall be deemed to be due on the next preceding business day. இப்போது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்னைக்கு அது மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கால் ஒரு விஷயத்தை பொறுத்த வரையில் இப்போது செக்கு 3 மாதம்னு சொன்னேன், 3 மாதம் தான் அதுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ 3 மாதத்துக்கு இடையில் என்ன பண்ணணும்னா அந்த செக்கை அந்த கன்சர்ன் பேங்கில் போட்டு பணத்தை எடுத்துடணும். இப்போ 3ஆவது மாதம் இப்போ வச்சுக்கோங்களேன், 31/3/2021 முடிய போகுது. இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தஞ்சாவூர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லோக்கல் ஹாலிடேயாக அறிவிச்சிடுறாரு. அப்போ லோக்கல் ஹாலிடேயாக அவர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, அடுத்த நாள் தான். அப்போ 1/4/2021 வரைக்கும் அது மெச்சூரிட்டி ஆகலை. காரணம் அது எப்போ மெச்சூரிட்டி ஆகுனா 1 நாளில் தான். அப்போ 31/3/2021 மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரு, லோக்கல் ஹாலிடேயாக அறிவிச்சிடுறாரு. அப்போ லோக்கல் ஹாலிடே அறிவிச்சோன்னா அடுத்து அதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் எப்போ வரும் அப்படின்னா 3 மாதங்கிறது 1/4/2021 வரும். இதுக்கப்பால் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இப்போது ஒரு காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இல்லை தமிழக அரசு இல்லை மத்திய அரசு லோக்கல் ஹாலிடேயாக ஒரு தேதியை அறிவிக்குது, இல்லை ஒரு ஹாலிடேயாக அறிவிக்குது அப்படின்னா அதில் செக்ஷன் 25 அப்படிங்கிற நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 செக்ஷன் 25 கீழ் தான் ஒரு லோக்கல் ஹாலிடே அரசாங்கத்தால் அறிவிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மூலமாக தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் இந்த சட்டத்தினுடைய
முக்கிய பொசிஷனாக உங்களுக்கு நான் நடத்தினதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போக இதனுடைய தொடர்ச்சி, அதாவது இது சாப்டர் 1 தான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் நடத்தியிருக்கேன். செகண்ட் சாப்டரை அடுத்த செஷன்ஸில் நம்ம ஆரம்பிப்போம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆக்ட்னா இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு காலகட்டத்திலையும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் cannot be treated as a currency instrument. கரன்சி நோட்டாக கருதிட முடியாது. அது only a piece of paper. Even any one person admitted to present another person as a promissory note or bill of exchange or check அப்படின்னு கொடுக்குற போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன் ஆஃப் தி ஒரு பேப்பர் பண வடிவத்தை கொண்டு வரும். இதில் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, செக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பேங்கினுடைய ஒரு பேங்க் யாருக்காவது ஒருத்தருக்கு வழங்கியிருந்தால் அதை தான் இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஸ்டாம்பு வேண்டியதில்லை. ப்ரோ நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே எழுதி கொடுக்கலாம், ஆனால் அதில் ஸ்டாம்புடாக இருக்கணும். ஓகே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு கேட்க முடியுதோ கேளுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவசியமானதாக இருந்தால் உங்களை கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். வரவேற்கிறேன். மகிழ்ச்சி.